ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். ஏன் வந்து ஸ்டாக்ஸ் பேர் வந்து ப்ளூ சிப் அப்படி சொல்றாங்க? அதோட ஹிஸ்ட்ரி வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். மேலை நாடுகள், அதாவது அமெரிக்கா அந்த நாட்டுல வந்து ஃபேமஸான ஒரு கேம் இருக்கு. போக்கர் சொல்லுவாங்க. போக்கர்னா என்னன்னா சீட்டாட்டம். அந்த சீட்டாட்டத்துல வந்து முக்கியமா ரெட், ப்ளூ, ஒயிட் அப்படி சொல்லி ஒரு சிப்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஒரு காயின் மாரி இருக்கும். ஸோ அதுல வந்து அந்த அமெரிக்கன் ட்ரெடிஷன் படி அந்த ப்ளூ சிப்ஸ் வந்து ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூவா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1873, 890 அந்த ரேஞ்சில வந்து ரொம்ப ஹை வேல்யூவா வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அப்புறம் வந்து 1920ல வந்து டோ ஜோன்ஸ்னு ஒரு கம்பெனி. ஷேர் மார்க்கெட்ல அங்க இருக்குல்ல. யுஎஸ்ல வந்து ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குல்ல. ஸோ அது பேர் வந்து டோ ஜோன்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதில வந்து டோ ஜோன் அது ஒரு கம்பெனி. ஏர்லியரா டோ ஜோன் கம்பெனிக்குல ஏர்லியரா ஒரு எம்ப்ளாயி வந்து வேலை பார்த்துருக்காரு. அவர் வந்து ஆலிவர் கின்கோல்ட். அவரு வந்து அந்த ஒரு ஹை வேல்யூ வரைக்கும் ஸ்டாக்லாம் எடுக்குறாரு. $200 அப்புறம் $300லாம் இருக்குல்ல. ஸோ இந்த வேல்யூ வந்து ஹையா இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு நல்ல மதிப்புள்ள அந்த ஸ்டாக்க வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு கன்சிடர் பண்றாரு. ஸோ அதுதான் வந்து காலப்போக்குல வந்து ரொம்ப மதிப்பு உள்ள ஒரு ஸ்டாக் வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம நாட்ல வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னா எந்த ஸ்டாக்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க், அப்புறம் வந்து ஐசிஐசிஐ பேங்க், அப்புறம் வந்து ஐடிசி, இந்துஸ்தான் யூனிவர்சல் லிமிடெட், அப்புறம் வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், மாருதி சுசுகி இப்படி ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனி. அது ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க கம்பெனி. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த சிஏஜிஆர் சொன்னல காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரேட் ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்னதான் வந்து ஏற்றத்தாழ்வுகள் அந்த எக்கனாமி வந்தாலுமே ஓரளவு சீரா முன்னேறிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட எல்லா ஸ்டாக்குமே ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் கேப்பும் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணலாம். ட்ரேடிங் பத்தி சொல்லல. இன்வெஸ்ட்மென்ட் சொல்றேன். ட்ரேடிங்னா ஒரு குறிப்பிட்ட நாலேட்ஜ் தேவைப்படும். இன்வெஸ்ட்மென்ட் தாராளமா பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு 2,00,000 ஆர் 3,00,000 இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு 5 வருஷத்துக்கோ, 10 வருஷமோ அந்த ஸ்டாக்ஸ வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க தாராளமா வித்தீங்கன்னா, ஒரு நல்ல லாபம் எதிர்பார்க்கலாம். இதத்தான் வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னைக்காவது இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் எங்கேயாவது டேர்ம் பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஸ் ஆக தேவையில்ல. ஸோ ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனி, ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் தான் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.